ஷேய் விஷ்ணு பிரமா பார்வதி பரமசிவன் பூமியில் உட்கார்ந்துருக்கார். கடவுளே உட்காந்து பூமியில் உட்காந்து கணக்கு போடுதார் நீதிமான். இதுவே கண்ணு தெரியாமல் உள்ளே வாரான். இப்படியே இந்த மற்ற கோயிலில் ஆடுத மாதிரி தங்கு தக்கா இருக்கா டான்ஸ் ஆடுதானா? பெண்ணு ஆணுமா போய் ஆடுதா? எப்படி அந்த ஆட்டம் மாதிரி கைலாசத்தில் நினச்சானா? அப்பா கோட்டாறு பூரா கேட்டுக்கோப்பா, ஆணும் பெண்ணும். ஒரு தப்பு எவ்வளோ பெரிய தப்பு உள்ளே நடக்கு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவில் எவ்வளோ பெரிய தப்பு நடந்து உள்ள பலாயிரம் கோடி லட்ச கோடி பேப்பரை வச்சு வீடு மாளிகை பூரா 100 கோடிக்கு 50 கோடிக்கு வீடு மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கலையா? பார்க்காம இது ரிப்போர்ட் எடுக்கிறவன் எடுத்து கொடுத்தானே கொடுக்கல, நிப்பாட்டணும். இதுக்கு தக்க தண்டனை கொடுக்குறது இராணுவ வானரப்படை தான். டக்குன்னு கணக்கு எடுப்பான், கணக்கை முடிப்பான், தூக்கி நடு ரோட்டில் நிப்பாட்டுவான். அந்த நேரத்தில் தண்டனை எப்படி போடுறாரோ அதுதான் கணக்கு. பூமி அழிக்க கொடுக்கல, பூமி அழிக்கான். 3 வேளைக்கு உயிர் வாழ்றதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. விவசாயத்தை வச்சு உலக நாடே மாற்றி செஞ்சுக்கலாம். விவசாயத்தை பண்ணி தான் மாற்றணும். அதில் தான் காயின்ஸை விட்டு காயின்ஸை பார்த்துக்கணும். இவன் எல்லாம் அடித்து அந்த சீட்டு கட்டு விளையாட்டு பேப்பரை விட்டுட்டான். எவ்வளோ பெரிய தப்பு! அம்புட்டும் இன்றைக்கி போடுறாரு கணக்கு. நீதிமான் போடுறாரு. முக்கால் சத்தியம் நீதிமான் கணக்கு போடுறார். உச்ச காளீஸ்வர் உலகத்தை ஆண்டு உலகத்தை பார்த்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்கார். நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை அதிகாரி அவமதிப்பு. என்னப்பா கணக்கு ஏற்றிருக்கு? கோர்ட்டில் கணக்கு ஏற்றிருக்கு. கணக்கு எதுக்கு ஏற்றிருக்காரு? இது பையனுக்கு இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு வேறு. இவர் உட்கார்ந்த இடத்துல அத்தனை அதிகாரி சேட்டை பண்ணோன்னே ஆன்லைனில் ஏற்றி கணக்கு எடுக்காரு. இவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்கான், எவ்வளோ சேட்டை பண்ணுறான். உட்கார்ந்துருக்காரு, கண்ணு தெரியாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எவ்வளவு ராஜபாளையம்லாம் சட்டமன்றம் 10 வருஷம் இருந்தவனா எப்படி அவனுக்கு எல்லாமே தெரியும். உட்காந்துருக்காரு அப்படின்னு அப்படியே 2 காலக்கையை பிளந்து ஓட்டுதான். ஏற்கனவே கணக்கு ஊடால போட்டிருக்கு உள்ள. நீ மாட்டுவாடா, வெள்ளங்க மாட்டி உன்னை தூக்குவாருன்னு கணக்கு போட்டிருக்கு. அந்த கணக்கு நீதிமன்றம் மதுரையிலேருந்து தூக்குவாங்க. வரும். இவனுக்கு இவ்வளோ பணம் ஏது, இவ்வளோ இடம் ஏது? பினாமியில் எழுதி வச்சுருக்கான். ஒரு சட்டமன்றம் 10 தொகுதியில் உள்ள 10 தொகுதினா விருதுநகர் மாவட்டத்திலேருந்து 10 தொகுதியில் பயங்கரமாக அடித்து வச்சுருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுரண்டி அம்முட்டு அடித்து வச்சுருக்கான். இது 10 தொகுதினா கைலாசத்துலேருந்து கன்னியாகுமரி பாவனாசத்து வரைக்கும் ரொம்ப மோசத்தில் போயிட்டான். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மோசத்தில் போயிட்டான். அம்முட்டு மோசத்தில் போயிட்டான். எவ்வளோ மோசம்! என்னப்பா ஒரு மலையை கீழே வரைக்கும் குடையுதுக்காப்பா கொடுத்துருக்காரு கடவுள். மலை எதுக்கு போட்டு வச்சுருக்காரு தெரியுமா? மலை மேலே மலையை கீழே இறக்குவார். குடிக்கிற தண்ணி இறக்குதாரு. அதுதான் அந்த மலையை ஆஞ்சநேயரை விட்டு எல்லாம் தூக்கி அங்கங்கே போடுறா. ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு தண்ணி கொடுக்கணும். நான் அந்த கிவெட்டை சுற்றி அந்த பவரை இறக்கையில் அந்த மலையை தன்மை கீழே இறக்கையில் ஆட்டோமேட்டிக்காக பூமியில் தண்ணி செலோட்டமாக போவோம். மரம் செடி கொடி அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு தான் அந்த மலைகளை போட்டு வச்சார். அடுத்து விலங்குகள் பறவைகள் எல்லாம் அங்கங்கே தங்குறதுக்கு போட்டு வச்சார் கடவுள். அதெல்லாம் அழிக்க வந்திருக்கான் அந்த முட்டாப்பே, இந்த காமுட்டாப்பே பூரா அரசியல் முட்டா குயிமா கொடியை தூக்கிட்டு ஆட்டிட்டு அலைதானா அம்பிட்டு போயிடும். அறிவில்லா படிச்சுட்டு அந்த அறிவு படித்தவன் ஒரு அறிவு கிடையாது. அந்த அடிக்கான். படியாதவன் அறிவோடு உழைச்சி பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிடுதான். நிலப்பரப்பு கிடக்கு, விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போ, சந்தோஷமாக போ. இப்படி அழிக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டாரு. அழித்து வச்சுருக்கான். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா பயங்கர சிக்கலில் வரும். பெரிய பர்ரு ஐட்டம் பூரா உள்ளே மாட்டித்தான் தீருவான். பர்ரு ஐட்டம் கைலாசத்தில் உட்காந்துருக்காரு. கணக்கு பார்க்கலையாடா? பார்க்கல. ராஜபாளையத்தில் நாங்களே ஒரு நாள் போனோம், விஷ்ணு பிரமா போனோம். அப்படி உலகத்தை சுற்றுறதானே எப்படி பையன் மேலே நின்று நாங்களாட்டு போய்கிட்டே இருப்போம். அவன் கூடவே போவோம். அப்போ ராஜபாளையத்தில் ஒரு சர்வசாதாரண டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எங்கள் ஈஸ்வர மகன் எங்கள் அண்ணன் மகன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தச்சையெல்லாம் போடையில் கணக்கு நேரம் கேட்கான். கடவுள் ஒருத்தன் சொல்லுதான், கடவுள் தான் வந்து முடிக்க முடியும், கடவுள் தான் இந்த தக்க தண்டனை. இந்த ஆட்டம் ஆடுதாங்களே அரசியல்வாதி, இந்த 5 வருஷம் இருந்து எல்லாம் நச்சிட்டான். ஐயோ கடவுளே சீக்கிரமாக வாங்க அப்படிங்க. அப்போ வந்து சொல்லுதான், ஈஸ்வரமன் கூப்பிடுதான், அங்கே வா, 5-6 வருஷம் ஆச்சு, வந்துட்டார் ஐயா, எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க, இன்னும் பார்க்காம கண்ணு தெரியாமல் நடிக்காங்க. கண்ணு தெரியுதா தெரியலையோ, ஆனால் வந்துட்டார், ஆனால் இன்னும் கணக்கு எடுக்கலை. ஐயா வந்திருக்காரா அப்படின்னு அவன் கேள்வி கேட்கான். ஐயா வந்துட்டார், இந்த பாரு, இந்தா அதில் ஃபோட்டோ வீடியோ காட்டுதான். ஏங்க ஐயா வந்துட்டாரே, பூமியில் வந்துட்டாரே. அப்போ எவ்வளோ கவனத்தனமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவில் அரசியல்வாதி மூடி வச்சு விளையாடுவான். மூடி வச்சு அந்த மூடல் இப்போ வெளியே தோண்டி எடுப்பார்.
நீ லட்ச கோடி நீ என்னென்ன சேட்டை பண்ண அத்தனையும் வெளியே தோண்டி எடுக்கல நீ செயலறைக்கு தான் போவ புரியா. மூடி வச்சு விளையாட நினைக்காத அரசியல்வாதி முட்டாப்பேல. நேற்றே திமுக கட்சிக்காரனுக்கு பூரா போயிடுச்சு. பூரா தலை வேறு முண்டை வேறு தான் விழும். அதிமுகலையும் விழும், பலவற்ற கட்சியிலையும் விழும். சரியா, நேற்றே செஞ்சுட்டு போயிட்டான். நேற்றே சென்னை மெட்ராஸ்லேருந்து வந்துட்டான். இந்த திமுக கட்சிக்காரன் அவனோட குடும்பம் சொக்காரன் வந்து ராஜபாளையத்தில் ஹாய் ஹாய்னு தூக்கிட்டு காட்டிட்டு போயிட்டான். 7 நாடு சனியை கூட்டியே போயிட்டான் சென்னை மெட்ராஸில் இந்த எலெக்ஷனுக்குள்ளே என்ன நடக்குன்னு பார். புரியுதா இல்லையா? கணக்கு போட்டாரா காந்தி சிலையில் 7 நாட்டு சனியை உட்காந்து இவன் தான் இங்கேருந்து எல்லாம் இவன் செஞ்ச நியமிச்ச கவர்மெண்ட் இவனை வச்சு தான் அழிக்க முடியும். அது கவர்மெண்ட்டுக்காரன் பூரா வச்சு தோண்டி கீண்டி கல்ல போனா நீயே 7 நாட்டு சனி தூக்கிட்டு போடான்ட்டார் கடவுள். தூக்கிட்டு போ நீயே வச்சு ஆள். அப்போ 7 நாட்டு சனி தமிழ்நாடு முழுவதும் இப்போ ஆட்டு 7 நாட்டு சனி சொல்லி முக்கால் சத்தியம்.